வணக்கம் நேயர்களே. அனைவருக்கும் ஆன்மீக நல்வாழ்த்துக்கள். இன்று நாம பேசப்போகும் தலைப்பு கழுத்தில் அணியும் சாமி டாலர், பெண்டன்ட், தாயத்து, ருத்ராட்சம் இவைகளின் உண்மை அர்த்தம், பயன்படுத்தும் முறை மற்றும் பலர் கேட்கும் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம். நம்ம பாரம்பரியத்துல சின்ன குழந்தைகளுக்கு கூட கழுத்தில் டாலர் அல்லது தாயத்து போடுற வழக்கம் இருக்கிறது. கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் கூட இதை இன்னைக்கும் பார்க்கலாம். இது வெறும் அலங்காரம் இல்ல, பாதுகாப்பு, நம்பிக்கை, தெய்வ இணைப்பு, இந்த மூன்றையும் குறிக்கும் ஆன்மீக சின்னம். முன்னாடி காலத்துல காப்பர், வெள்ளி மாதிரி உலோகங்களில் ரவுண்டா ஒரு டாலர் மாதிரி செய்து குழந்தைகளுக்கு போடுவாங்க. சிலர் அதுக்குள் மந்திர எழுத்து, எந்திரம், தெய்வ சின்னம் வைப்பாங்க. அதுதான் தாயத்து. காலம் மாறியதும் இது பெண்டன்ட் வடிவத்துக்கு மாறியது. இப்போ நாம பார்க்கறோம், வேல், திரிசூலம், சிவலிங்கம், ஓம், பெருமாள், லக்ஷ்மி, அம்பாள், கிருஷ்ணர், ஐயப்பன் பல தெய்வ வடிவங்களில் பெண்டன்ட் கிடைக்கிறது. இது நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு எளிய வழி. ஒரு முக்கியமான விஷயம், டாலர் அல்லது பெண்டன்ட் அணிவது கட்டாய பூஜை பொருள் கிடையாது. இது ஒரு பக்தி சின்னம், நம்ம மனசுக்கு தைரியம் தரும் ஒரு நினைவு சின்னம். பலர் கேட்கிற கேள்வி, நான் டாலர் போட்டிருக்கேன், நான்வெஜ் சாப்பிடும்போது கழட்டணுமா? பொதுவாக பெண்டன்ட் ஒரு சின்னம் மட்டுமே, அதனால அவசியம் கழட்டணும் என்ற கட்டுப்பாடு இல்லை. ஆனால் சிலர் தங்கள் ஆசாரப்படி கழட்டுவாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக ஒழுக்கம். அதே மாதிரி பெண்கள் அணியலாமா? கண்டிப்பாக அணியலாம். பக்திக்கு பாலின வேறுபாடு கிடையாது. ஆனால் சில குடும்பங்களில் மாதவிடாய் நாட்களில் கழட்டி வைக்கும் வழக்கம் இருக்கும். அது தடையில்ல, மரபு ஒழுக்கம். இப்போ ராசி அடிப்படையில் எந்த தெய்வ டாலர் அணியலாம் என்பதையும் பலர் அறிய விரும்புறாங்க. பாரம்பரிய ஜோதிட முறையில சொல்லப்படுற சில வழிகள் இருக்கிறது. மேஷ ராசிக்காரர்கள் முருகப்பெருமான் டாலர் அணிந்தால் நல்லது. ரிஷப ராசி மகாலட்சுமி அல்லது அம்பாள். மிதுன ராசி சரஸ்வதி அல்லது பெருமாள், கழுதிக்கு உதவும். கடகராசி பெருமாள், அம்மன், லக்ஷ்மி, குடும்ப வளம். சிம்ம ராசி சிவபெருமான் அல்லது சூரியன் சின்னம். கன்னி ராசி மீனாட்சி, சரஸ்வதி, ஹயக்ரீவர். துலா ராசி மகாலட்சுமி, அஷ்டலக்ஷ்மி. விருச்சிகம் முருகன். தனுசு குரு, ராமர், தட்சிணாமூர்த்தி. மகரம் ஐயப்பன் அல்லது குலதெய்வம். கும்பம் குலதெய்வம் அல்லது பெருவாள். மீனம் முருகன் அல்லது வேல் சின்னம். இதெல்லாம் கட்டாய விதியில்லை, வழிகாட்டுதல் மட்டுமே. உங்க மனசுக்கு நெருக்கமான தெய்வத்தை அணிவதுதான் முக்கியம். இப்போ ருத்ராட்சம் பற்றி பேசலாம். ருத்ராட்சம் ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக பொருள், சிவபெருமானுடன் தொடர்புடையது. இதை பலர் மாலையாகவும் சிலர் டாலராகவும் அணிவாங்க. ருத்ராட்சம் அணிவதற்கு சில ஒழுக்க முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தம், ஒழுக்கம், மன அமைதி இவை முக்கியம். சில குருமார்கள் சொல்லும் பழக்கம், இரவு தூங்கும்போது கழட்டி வைத்து காலை குளித்து பூஜை செய்து மீண்டும் அணியலாம். மற்றொரு சந்தேகம், துக்க வீடு, இறப்பு வீடு அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அணியலாமா? பலர் அந்த நேரங்களில் கழட்டி வைப்பாங்க. காரணம், அந்த இடத்தின் மனநிலை துக்கம். ஆன்மீக சின்னங்களை மகிழ்ச்சி, பூஜை, நல்ல அதிர்வு இருக்கும் சூழலில் வைத்திருக்கணும் என்பதற்காக. இதுக்கு தீட்டுன்னு கடுமையான அர்த்தம் கொடுக்க வேண்டாம். அது சூழ்நிலை மரியாதை. அதே மாதிரி தாம்பத்திய நேரங்களில் ருத்ராட்சம் கழட்டணுமா? பல ஆசான்கள் சொல்லும்படி ஆம், கழட்டி வைப்பது நல்லது. ஏனெனில் அது பூஜை பொருள் தன்மையில் பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம், இப்போ டாட்டூ கலாச்சாரம் அதிகம் வந்திருக்கு. வேல், ஓம், திரிசூலம் டாட்டூ போட்டுக்கலாமா என்று கேட்கிறார்கள். ஆன்மீக சின்னம் உடலில் நிரந்தரமா வைக்கிறது முன் நல்லா யோசிக்கணும், மரியாதையோடு பார்க்கணும். அது ஃபேஷன் மட்டும் இல்லை. முடிவில் ஒரு முக்கியமான நினைவூட்டல், டாலர், பெண்டன்ட், ருத்ராட்சம் இவையெல்லாம் சக்தி தரும் பொருட்கள் கிடையாது. நம்பிக்கைதான் சக்தி, பக்திதான் பலன். நீங்க அணிவது தெய்வத்தை நினைக்க வைக்கணும், நல்ல எண்ணம் வரணும், தவறு செய்யாம இருக்க நினைவூட்டணும். அப்போதுதான் அதன் அர்த்தம் நிறைவு பெறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். பக்தியுடன் வாழுங்கள், மன அமைதியுடன் இருங்கள். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.